ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு நல்லா இருக்குங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்தை நோக்கி செவ்வாய் வராரு, திக்பலம் பெறாரு. ராசிக்கு 2, 9 கூடியவன், தன குடும்ப வாக்கு சனாபதி, பாக்கிய சனாபதி. குரு வக்கரம் அடைஞ்சு 4ஆம் இடத்தை நோக்கி வராரு. ஸோ குரு வக்கரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பவன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு வராரு. ஸோ ராசியில் நேர்கதியில் பயணிக்கிறாரு நவம்பர் 25 ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பவன் பல இடங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ராசிக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். ஓகே, இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. சரியா நேர்களே, அபிஜித் யோகம் உண்டாகுது. அபிஜித் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம். திருவாதிரைக்கும் உத்திராடத்துக்கும் இடையில் உள்ள நட்சத்திரம். அபிஜித் ஓரை தினமும் வரும். அதாவது அபிஜித் நேரம் நண்பகல் 11 to 12 வருகிற நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம். ஒரு நாளைக்கு ஒரு 10 முகூர்த்தத்துக்கிட்ட இருக்குது. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். சூரிய உதயத்தில் வர யோகம் கேளிக்கை கோகலி முகூர்த்தம் அப்படிம்பாங்க. மதியம் நண்பகலில் வர்றது அபிஜித் முகூர்த்தம். ஸோ முகூர்த்தம்ங்கிறது நேரங்காலம் கூடி வருதுன்னு அர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் பார்க்கும்போது ராகுகாலம், யமகண்டம், திதி இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நட்சத்திரம், நாள் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்கிறேன். அதுபோக மீனராசியில் பிறந்தவர்கள் சில குறிப்பிட்ட காரியங்களை குறிப்பிட்ட கிழமையில் இந்த டயத்தில் பண்ணிங்கன்னா சக்ஸஸாக இருக்கும். அது சில காரியங்களை சில நேரங்களில் பண்ணிங்கன்னா அதில் நமக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக சில கம்ப்ளைண்ட்டு, உடம்பில் உள்ள கம்ப்ளைண்ட்டு, வியாதிகள், உடல்நல பிரச்சனைகள், தொழில், வியாபாரம், உத்தியோகம், இது தனி மனித வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கிழமையில் செய்யலாம். அந்த டைம் 11 to 12 நண்பகல். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோவை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். சரியா? மீனராசியில் பிறந்தவர்கள், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் சரி, எந்த வயதில் இருக்கிறவர்களுக்கும் இது ரொம்ப முக்கியப்படும். அதாவது நல்லவன் செய்யாததை நாள் செய்யும், கோள்கள் செய்யாததை நாள்கள் செய்யும் என்ற வேத வாக்கின்படி இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன்னா கண்டிப்பாக 10-15 நிமிஷம் உங்களுக்கு சில தகவல் கிடைக்கும். எல்லாத்துக்கும் எல்லா தகவலும் கிடைக்காது. ஆனால் குறிப்பிட்டவர்களுக்கு சில தகவல் கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் நல்வழிப்படுத்துங்க. அதுபோல் திருஷ்டி பரிகாரமும் சொல்கிறேன். திருஷ்டி ராசிக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசியில் சனி பகவான் பயணிக்கிறாரு. ஏழரை சனியுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரியா? நவம்பர் 25 நேர்கதியில் பயணிப்பார். சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அதனால தான் சொல்கிறேன், நேரங்காலம் பார்த்து செய்யுங்க. சரியா? நேரங்காலம் பார்த்து செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ரைட் சார், இப்போ எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, இப்போ நேராக அந்த அபிஜித் யோகத்துக்கு வந்துடுவோம். ஒவ்வொரு கிழமைக்கு சொல்கிறேன் நான். சரியா? ஒவ்வொரு கிழமையும் அந்த அந்த யோகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் எந்த கிழமையில் எந்த காரியத்தை பண்ணாலுமே ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு செய்யுங்க. அந்த மந்திரத்தை நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். சரியா நேர்களே? ஓம் ரிங் தனஞ்சயனே போற்றி போற்றி. அவ்வளோதான், 2 வரி. ஓம் ரிங் தனஞ்சயனே போற்றி போற்றி. ஓம் ரிங் தனஞ்சயனே போற்றி போற்றி. இதை 11 to 12 சொல்லிவிட்டு நீங்கள் காரியத்தை செய்யலாம். எந்தெந்த காரியம் என்னென்னைக்குன்னு அதையும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய வாரம், சூரியனுக்கு உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை 11 to 12 குரு வரை, உங்கள் ராசிநாதனோட வரை. ராசிநாதன் 1-10 கூடையவன். உங்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். சரியா? உங்களுக்கு தனிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யலாம். அதுபோல் தொழில் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் எதாக இருந்தாலும் அதை செய்யலாம். மற்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதுபோக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சித்தர் வழிபாடு இருக்குது. அந்த சித்தர் வழிபாடை இந்த குரு உரையில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 11 to 12 அபிஜித் முகூர்த்தத்தில் குரு ஓரை வரும். குரு ஓரையில் சித்தர் வழிபாடு மிக சிறப்பை தரும். சித்தர் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. சித்தர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க, அந்த சித்தருடைய ஃபோட்டோ பேர் வேணுங்கிறவங்க என்கிட்ட அணுகுங்க. 8807457629. ஓகே, இப்போ ஞாயிற்றுக்கிழமை 11 to 12 அபிஜித் யோகம். அபிஜித் காலத்தில் நீங்கள் என்ன காரியத்தை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட காரியம் எதாக இருந்தாலும் நல்ல காரியத்தை பண்ணலாம். பிள்ளைகள் விஷயத்தில் சில காரியங்களை பண்ணலாம். உங்கள் குழந்தைகள் விஷயமாக சில காரியங்களை ஈடுபாடு பண்ணலாம். பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் இவங்களை யாரையும் சந்திக்க போகலாம். அதுபோக கோயில் குளத்துக்கு போகலாம்.
மத குருக்களை பார்க்க போகலாம். இவங்களாம் பெரிய மனுஷர்கள், சாஸ்திரிகள். ஜோதிடம் பார்க்க போகலாம், ஆலயம் சம்மந்தப்பட்ட காரியங்களை போகலாம், தர்மகர்த்தாவை பார்க்க போகலாம், கோயில் நிர்வாகத்தை கவனிக்கலாம். சரியா, இதெல்லாம் செய்யுங்க. மடையாளத்துக்கு போகலாம், மத தலைவர்களை பார்க்க போகலாம், பேங்க் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவாக இருக்கும், இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் அதை சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். திசை வந்து வடக்கு திசை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து 11 to 12 வடக்கு திசை நோக்கி ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வெற்றியை நோக்கி போகிறது தான். சரி, அந்த காரியம் வந்து சாதகமாக முடியும். அதில் வந்து உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா அதில் லட்சம், கோடி, 1000 கிடைக்கும். ஸோ வாட் எவர் மேபி, அந்த நேரங்காலம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த யோகம் வந்து நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து இருக்குது. கோயில் உலகத்துக்கு போகலாம், பள்ளிகளுக்கு போகலாம், கல்லூரிகளுக்கு போகலாம், அது சம்மந்த காரியத்தை பார்க்கலாம். அதுபோல் அரச மரத்தை சுற்றி வரலாம். விநாயகர் கோயிலுக்கு போய் அரச மரத்தை சுற்றிட்டு வரலாம். ரொம்ப அருமையான அமைப்பு. ஞாயிற்றுக்கிழமை அந்த குரு உரையில் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு அரச மரத்தை சுற்றிட்டு வந்து அரச இலையில் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையும் தீரும். சரியா, இந்த ஏழரைச்சனையோட தாக்கம் வெகுவாக தீரும். இதெல்லாம் சூட்சும வழிபாடு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா, தெரியாமல் தான் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அதுபோல் வீட்டில் வடக்கு பகுதியில் விளக்கேற்றலாம். அந்த 11 to 12 ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வடக்கு பகுதியில் அரச மர இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா வீட்டில் உள்ள திருஷ்டிலாம் போயிடும். வீட்டில் இருக்கிற நேர்மறை எதிர்மறை சக்தியெல்லாம் போயிடும். வீட்டில் ஒரு சுபிட்சம் வரும். சரியா, திருவருள் கிடைக்கும். குரு உரையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்கன்னா திருவருள் கிடைக்கும். அருமையாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி வீட்டுக்கு பணம் வாங்குறது, நகை வாங்குறது, வீடு சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஏற்பாடு பண்ணலாம். நகை கடைக்கு போகலாம். சரியா, கையில் காசு பணம் இருக்குன்னா நகை வாங்க போகலாம், அடமானம் திருப்பலாம், நகை பேங்கிங் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். சரி சார், இப்போ வந்து என்ன தொழில் பண்ணலாம் சார், தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்கிறேன். உணவுப் பொருட்கள் முதல் எடுத்துக்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு வந்து உணவு தானே ரொம்ப முக்கியம். சாப்பிடாமல் வாழ முடியாது. இப்போ நான் சொல்கிற பொருட்கள் விஷயமாக நீங்கள் கடையில் வாங்க போகலாம். வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதனால் வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சியம் இருக்கும், ஐஸ்வர்யம் பெருகும். அதுபோக அந்த பொருட்களால் உங்களுக்கு யோகம் வரும். அதுபோல் அந்த பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க, விற்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். நெய், தேன், இனிப்பு வகைகள், அதுபோக வந்து நவதானியங்கள், மஞ்சள், சீரகம், இது மாதிரி பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வந்தீங்கன்னா யோகம் பெருகும். இல்லைன்னா இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யோகம் இருக்கும். இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க அந்த காலகட்டத்தில் அந்த வியாபாரத்தில் சில காரியங்களை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நல்ல லெவலுக்கு போகலாம். தொழில், வருவாய்த்துறை, வருவாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள். வருவாய் என்னென்னா பணம் தான். அடுத்து பேங்கிங், பணம் கொடுக்கல் வாங்கல், அடமானம் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல், சீட்டு, சிட்பண்டு. அதுக்கடுத்து ஆன்மீகம், சொற்பொழிவு, அறநிலைத்துறை, கோயில் சம்மந்தப்பட்டது, நவரத்தின வியாபாரம், காப்பீடு, இன்சூரன்ஸ் போடுறது, பாலிசி போடுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது, அடுத்து கணக்கு வேலை பார்க்குறது, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட வேலைகள், கல்லூரி சம்மந்தப்பட்ட வேலைகள், டீச்சர், வாத்தியார் சம்மந்தப்பட்ட வேலைகள், கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள், வேதம் கற்றுக்கிறது, மந்திரம் சொல்கிறது, ஜோதிடம் பார்க்க போகிறது, ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறது, பொதுநல சேவை, மக்கள் நலப் பணிகள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஏஜெண்ட் வேலை பார்க்குறது, சிட்பண்ட் வேலை பார்க்குறது, சரியா, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் பண்ணுறது, வக்கீல் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்குறது, வக்கீலை போய் பார்க்குறது, கோர்ட் கேஸ் விஷயம் அலையிறது, சிற்ப வேலைகள், சிற்பம் நிறையா இருக்குது. சரியா, கல் சிற்பம், இப்படி நிறைய சிற்ப சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். அதுபோக வந்து யாரும் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போனோம், கோயில் நம்ம ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு நீதிபதியை பார்க்க போனோம், கோர்ட்டுக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டை அடைச்சிருப்பாங்க, இருந்தாலும் அவர் வீட்டில் பார்க்க போகிறது, அது சம்மந்தப்பட்ட ஆளுகளை பார்க்க போகிறது, இதெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த டயத்தில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து பட்டு நூல் சம்மந்தப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். மஞ்சள் வியாபாரம் பார்க்கலாம். ஈரோடுலலாம் மஞ்சள் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அது 11 to 12 அது சம்மந்தப்பட்ட டீலிங்கில் இருந்தீங்கன்னா லாபம் அமோகமாக இருக்கும். பருத்தி வியாபாரம், அடுத்து வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம், கொலஸ்ட்ரால், கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கொழுப்புலாம் சப்ளை பண்ணுறாங்க, அந்த கொழுப்பு சம்மந்த வேலை பார்க்கலாம். அப்புறம் வந்து நகை, கோல்டு, ஜுவல்லர்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம், அதில் வேலை பார்க்குறவங்க, வச்சுருக்கிறவங்க. அடுத்து வெள்ளி நகை, அப்புறம் வந்து ஸ்வீட் ஸ்டால் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய சொல்லலாம். மந்திரம் கற்றுக்கிறது, மந்திரம் சம்மந்தப்பட்ட வேலைகள், இப்படி நிறைய பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை ஆலோசனை பண்ணணும்னா அது செய்யலாம். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குறது, டியூஷன் எடுக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, கவுன்சிலிங் பண்ணுறது, பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, சரியா, மீடியேட்டராக இருக்கிறது, இது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிடலாம், மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பூஜை ரூம் வந்து சுத்தம் பண்ணலாம், பூஜைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கலாம், பூஜை பண்ணலாம், இறை வழிபாடு பண்ணலாம், குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த அபிஜித் யோகத்தில் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் சாத்தியப்படும். இது மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும். சரியா நேயர்களே? சரி, அடுத்து வந்து எனக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது சார், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, நான் வந்து டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்னா எந்தெந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் டாக்டரை பார்க்க போனீங்கன்னா சீக்கிரம் குணமாகும், அதை சொல்கிறேன். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பாதம், சதை, மசில்ஸ்,
மூளை, பிரெயின், சில பேருக்கு சித்தப்பிரமையாக இருக்கும். மூளையில் சில பிரச்சனைகள் இருக்கும். மூளையில் ரத்த கசிவு, மூளைக்கட்டி, இது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பிரச்சனைலாம் ஞாயிற்றுக்கிழமை 11-12 டாக்டரை பார்க்க போனீங்கன்னா சீக்கிரம் அந்த நோய் குணமடையும். அடுத்து கல்லீரல் பிரச்சனை, நிறைய ஆல்கஹால் குடித்தாங்கன்னா கல்லீரல் கெட்டு போயிடும். சரக்கு அடித்தா கல்லீரல் கெட்டு போயிடும். அவங்க டாக்டரை பார்க்க போகிறதுக்கு இந்த நேரம் நல்லது. கண்கள் சம்மந்தப்பட்டது, தொப்பை, ஒபிசிட்டி, அடுத்து மற்ற ஜீவ ஆற்றல், இப்படி இது மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் இந்த டயத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நேரம் அந்த அபிஜித் யோகம் இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட காரியம், தொழில், வியாபாரம், உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, அதுபோக உடல்நல பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தீர்க்கிற நேரம் அந்த நேரம். இதுக்குள்ளே மந்திரத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி. அதுபோக குரு ஓரையில் பார்க்க போகிறீங்க, சித்தர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு சித்தர் இருக்கிறாரு. அந்த சித்தரை எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சரியா? அந்த சித்தர் வழிபாடை நீங்கள் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா சிவனை வழிபாடு பண்ணிட்டு போகலாம். சிவனே ஒரு சித்தர் தானே. சிவ வழிபாடை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு போகலாம். வீட்டில் சிவன் படம் இருந்துச்சுன்னா சிவனை கும்பிட்டுட்டு நீங்கள் காரியத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்து திங்கக்கிழமை. திங்கக்கிழமை உங்களுக்கு அபிஜித் யோகம் எப்போ வருதுன்னா 11-12 சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரையில் எல்லாமே செய்யலாம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3-8 கூடியவன். இளைய தம்பி தங்கச்சி வகையில் நிறைய காரியங்கள் பண்ணலாம். தூரதேச அமைப்பு பண்ணலாம். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் பண்ணலாம். இன்சூரன்ஸ் வேலை பண்ணலாம். சரியா? முடியாத காரியத்தை அந்த நேரத்தில் நீங்கள் முடிக்கலாம். ரொம்ப நாள் முடியாத காரியமாக இருந்தது சார், அந்த காரியத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். சரியா? பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், தாய், தங்கை, மனைவி, இவங்க சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். அதுபோக திருமணம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். கலைஞர்கள், திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், இது செய்யலாம். அதுபோக ஒப்பனை, மேக்கப் போடுறது, பியூட்டி பார்லர் போகிறது, அது சம்மந்தப்பட்ட காரியங்கள், வாசனை திரையவங்கள், உறவு முறைகள், சரியா? குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட உறவு முறைகள் காரியத்தில் நீங்கள் செய்யலாம். பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்க போகலாம். சரியா நேயர்களே? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். அதுவும் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் அந்த 11-12 திங்கக்கிழமை பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் எடுத்துக்கிட்டோம்னா சினிமா தேட்டர், கலையரங்கம், உல்லாச விடுதிகள், பியூட்டி பார்லர், பெரிய பெரிய பேலஸ், வாகன தொழிற்சாலை, வண்டி வாகனம், இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்குனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். உணவு சம்மந்தப்பட்ட காரியங்கள், இனிப்பு, ஸ்வீட் ஸ்டால், அதுபோக பட்டர் பீன்ஸ், மீன் சம்மந்தப்பட்ட வேலைகள், மீன் சம்மந்தப்பட்ட கடை, மீன், இறைச்சி, இது மாதிரி சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். அடுத்து தொழில், வியாபாரம், நாடகம், சினிமா, மியூசிக், நாட்டியம், பட்டு நூல், திருமண ஜவுளி கடை, அதுபோல் திரைப்படம், வசனம் எழுதுறது, கட்டுரை எழுதுறது, நடிக்க போகிறது, நடிப்பு, கலைத்துறை, ஒப்பனைத்துறை, ஃபேஷன் டெக்னாலஜி, மாடர்ன் ஃபேஷன் டெக்னாலஜி, நட்சத்திர ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், இது சம்மந்தப்பட்ட வேலைகள், அதுபோல் இன்டீரியர் டெக்கரேஷன், கவர்ச்சி பொருட்கள், நிறைய கவர்ச்சி பொருட்கள் இருக்குது. கண்கவர் பொருட்கள், உணவு சம்மந்தப்பட்ட தொழில் எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். டெக்ஸ்டைல்ஸு, ஜவுளி கடை, இல்லைனா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வேலைகள், வாகனம், வண்டி வாகனம் வாங்க போகிறதா இருந்தால் அந்த காலகட்டத்தில் வாங்க போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் கூட்டு, ஹோம் அப்ளிகன்ஸ் பொருட்கள் வீட்டுக்கு வாங்க போகலாம். அதுபோல் ட்ராவல்ஸ் போனோம், உல்லாச பிரயாணம் போனோம்னா அந்த நேரத்தில் நீங்கள் போய் கலந்துக்கலாம். அதுபோல் மருந்து தயாரிக்கும் ஃபார்மசி சம்மந்தப்பட்ட வேலைகள், அதுபோக ரேடியோ, தொலைக்காட்சி, இது சம்மந்தப்பட்ட பேட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம். கட்டிடக்கலை, ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்குறதா இருந்தால் அந்த நேரத்தில் பார்க்கலாம். ஒரு ஆர்கிடெக்டை பார்க்க போகிறீங்க, பில்டிங் கட்டணும், ஒரு நல்ல ஆர்கிடெக்டை பார்க்க போனோம்னா திங்கக்கிழமை சுக்கிரவாரில் போனீங்கன்னா நல்லபடியாக முடியும். அடுத்து சங்கீத கருவிகள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு உகந்த காலம். கமிஷன் ஏஜென்சி, இப்படி நிறைய சொல்லலாம். உல்லாச பயணம், இது மாதிரி நிறைய சொல்லலாம் நேயர்களே. சரியா? திரையரங்கம், அதுபோல் மந்திரிமார்கள், இவங்களெல்லாம் பார்க்க போகலாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், மகளிர் சுய உதவி குழு, கூட்டுத்தொழில், கார்மெண்ட்ஸு, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நிறைய இருக்குது. சரியா? அதுபோல் வெளிநாடு தொடர்புடைய பொருட்கள், வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்கள், சரியா? இதையும் நீங்கள் பார்க்க போகலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அது மாதிரி நவரத்தனத்தில் வெள்ளி, வைரம், இதெல்லாம் நீங்கள் வாங்க போகலாம். நவதானத்தில் மொச்சை பருப்பு வாங்க போகலாம். சரியா? இது மாதிரி உணவுப் பொருட்களையும் நீங்கள் வாங்க போகலாம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சுக்கிரனுக்குன்னு ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது. சரியா? உணவுப் பொருட்கள் ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது. அது மாதிரி வீட்டில் ஒரு மலர் தோட்டம் வைக்கலாம். பெட்ரூமை சுத்தப்படுத்துகிறோம், டெக்கரேஷன் பண்ணனால அந்நேரம் செய்யலாம். வழிபாட்டு தடங்களுக்கு போகலாம். வீடு சம்மந்தப்பட்ட காரியத்தை காணலாம். வீடு கட்டலாம். நகை கடை, அடகு கடைக்கு போயிட்டு வரலாம். பொருளை வைக்கலாம், வாங்கலாம். சரியா? இது மாதிரி காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. சரி சார், நோய் நொடிக்கு அப்படி பார்த்தோம்னா எந்தெந்த நோய் காரகத்துவம்? கண் சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் அந்நேரம் ட்ரீட்மெண்ட் போகலாம். ரத்த சோகை, டயபெட்டிக், நீரிழிவு. ஒரு மனுஷனுக்கு நீரிழிவு வருதுன்னா சுக்கரம் கெட்டு போயிருப்பார். சுக்கரம் கெட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக நீரிழிவு இருக்கும். அடுத்து தோல் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, கருக்கலைப்பு, அபாசனம் ஆகிறது, கண்களில் ஊனம், கண்களில் பூளை வடிகிறது, கண்ணில் பூ விழுந்துருக்குது, இது மாதிரி காரியங்கள். பாலியல் நோய்கள், செக்ஸுவல் அஃபெக்ஷன், சரி, மர்ம உறுப்புகளை சில அஃபெக்ஷன், பாலியல் நோய்கள்,
கர்ப்பப்பை கோளாறுகள் இதெல்லாம் வந்து சிலவருக்கு ட்ரீட்மெண்ட் போனோம்னா இந்த நேரத்தில் போனீங்கன்னா க்யூர் ஆகும். சுவாச பிரச்சனைகள், சளி பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து திங்கக்கிழமை நீங்கள் போகலாம். திங்கக்கிழமை அந்த அபிஜித் யோகத்தில் போகலாம். இதுக்கு வந்து என்ன செய்யணும், மகாலட்சுமி கும்பிட்டு போகணும். வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிட்டுட்டு ஒரு 9:30க்கெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியே கிளம்பிடலாம். வெளியே கிளம்பி அது மாதிரி காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா யோகத்தை கொடுக்கும். இது எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் வாழ்நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம். அதுக்காக தான் சொன்னேன் நான். இந்த வீடியோ வந்து முக்கியமான வீடியோ. இதை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த காரகத்துவம், உயிர் காரகத்துவம், ஜட காரகத்துவம், மற்ற சில காரியங்களை சொல்கிறேன். அந்தந்த நேரம் பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை போய்கிட்டுருக்கோம். வீடியோலேருந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். அடுத்து செவ்வாய்க்கிழமை சனி பகவான் வரை. சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 11-12 கூடியவர். லாபஸ்தானாபதி, விரய ஸ்தானாபதி, அயனசேன போகம். அதாவது கட்டில் மெத்த வாங்கினா போகலாம், தூரதேச அமைப்புக்கு போகலாம். அதுபோக மூத்த சகோதர வழியில் எதுவும் காரியம்னா அதை செய்யப்போகலாம். அதுபோல் சனி பகவான் காரகத்துவங்கள் நிறைய இருக்குது. பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். பழைய நண்பனை பார்க்க போனாலும் நீங்கள் பார்க்க போகலாம். சரியா? பழைய ஃப்ரெண்டு, பழைய விஷயங்கள், சரியா, இவங்களை பார்க்க போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து போகலாம். அண்ணன், பெரியப்பா, மூத்த மைத்துனர் இவங்களை பார்க்க போனாலும் அந்த இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 11-12 பார்க்க போகலாம். அதுபோக ஒருத்தர்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் போட போகிறோம், கமிஷன் போட போகிறோம், இது மாதிரி வேலைக்கும் நீங்கள் பார்க்க போகலாம். வேட்டைக்கு போகிறேன் சார், நான் வந்து வேட்டையாடுறதான் முக்கியம் அப்படின்னா வேட்டைக்கு போகிறதா இருந்தாலும் அந்த டயத்தில் போகலாம். படகுக்கு போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன், அந்த நேரத்தில் போனீங்கன்னா நல்ல மீன்கள் கிடைக்கும். இங்கே இதுதான் பிரச்சனை. மீனவர்களுக்கெல்லாம் மீன்கள் நிறையா கிடைக்கணும்னா கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமை 11-12 கடலுக்கு போனீங்கன்னா மீன்கள் நிறைய கிடைக்கும். அடுத்து மலைவாசி, மலையில் ஏற போகிறேன், மலையில் போய் சில வேலையை பார்க்க போகிறேன்னா போகலாம். விதவை பெண்களுக்கு உதவி பண்ணலாம், ஊனமுற்றோர்களுக்கு உதவி பண்ணலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அது ரைட்டு. அடுத்து தொழில், யூனியன் ஆஃபீஸுக்கு போகணும், யூனியன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணனாலும் அந்த காலகட்டத்தை பண்ணலாம். வெகுஜன தொடர்பு, மக்கள் நல பணிகளை பார்க்கலாம். குறிப்பாக அரசியல்வாதிகள் மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு எதனா செய்யணும்னா அந்த செவ்வாய்க்கிழமை அந்த 11-12 பார்க்க போனீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. சரியா? கட்டட சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணலாம். உலைக்கூடம், அது சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணலாம். உலைக்கூடம்னா என்ன, நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியம். அடுத்து ஜெயிலுக்கு, சில பேர் ஜெயிலில் போய் பார்க்க போவாங்க. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து எதனாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போகலாம். சாலை போடுறது, ரோடு போடுறது, அதுக்கு வந்து உதவி பண்ணுறதுன்னா இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், தொழில் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, தொழில் வியாபாரத்தை எடுத்துட்டோம்னா உணவுப் பொருட்கள், என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அந்த காலகட்டத்தில் அப்படி பார்த்தோம்னா, இப்போ நான் சொல்கிற பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். எள்ளு, சோளம், கம்பு, கேப்பை, ஐஸ்கிரீம், பேரிச்சம்பழம், எருமைப்பால், பதநீர், கருணக்கிழங்கு, அதுபோல் நிலத்தடி பயிர்கள், நிலத்தில் விளையிற பயிர்கள், நல்லெண்ணெய், இது சம்மந்தப்பட்ட வியாபாரம் இல்லைனா அது சம்மந்தப்பட்ட காரியம் தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல லாபம் வரும். சரியா? தொழில், கூலி தொழில், அடிமை தொழில், இரும்பு, எஃகு, டெக்ஸ்டைல்ஸ், எரிபொருள் தொழில்கள், தோல் தொழில்கள், கச்சா எண்ணெய், கிரானைட், மார்பிள், கிழங்கு வகைகள், கமிஷன் மண்டி, தகரம், பழைய பொருட்கள், பித்தளை, ஆயில், போக்குவரத்து, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங், ஐஸ்கிரீம், மதுக்கடை, ஒயின் ஷாப்பு, பாரு, ஸ்பெசிகுலேஷன் தொழில்கள், அப்புறம் நீச தொழில்கள் என்ன வெளியே சொல்ல முடியாத தொழில். இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், எங்கேப்பா வேலை பார்க்குற, டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறேன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான், அப்படி மண்டே சொல்லுவான். அதான் நீச தொழில்கள் நிறைய இருக்குது. மயானத்தில் வேலை பார்க்குறது, டிரான்ஸ்ஃபார்க்கில் வேலை பார்க்குறது, வெளியே சொல்ல கூச்சப்படுற தொழில்கள் தான் நீச தொழில்கள். அதுபோக கேஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கேஸ் இண்டஸ்ட்ரி, இந்தியன் கேஸ், ஹெச்பி கேஸ் அப்படிங்கிறோம்ல, அது சம்மந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் பண்ணலாம். விறகு கடை வைக்கலாம். கறி சம்மந்தப்பட்டது, செங்கச்சூளை, சிமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட்டு கடை, ஜல்லி மணல் சப்ளை, அதுபோக வனத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரொட்டி கடை, அது வைக்கலாம். சரியா? ரொட்டி கடை, பேக்கரி, இது சம்மந்தப்பட்ட காரியமும் அந்த சனி உரையில் செய்யலாம். மரம் அறுக்கும் தொழில், சாமில், மரம் சம்மந்தப்பட்டது, தச்சு வேலை, கார்பெண்டரிங் வேலை, அதுபோல் ரோடு போடுறது, தாளை ரோடு போடுறது, இதெல்லாம் செய்யலாம். அதுபோல் மற்ற நிறைய செய்யலாம். பழைய பொருட்கள், இரும்பு, பழைய துணிமணி, இதெல்லாமே நீங்கள் வியாபாரத்தை பண்ணலாம். அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு. சரியா நேரு? அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு. கம்ப்ளைண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நோய்க்கு வந்து நம்ம தீக்க போகலாம், நோய் சம்மந்தப்பட்டது எப்படி சார், அந்த ஓரையில் வந்து எந்த நோய் சம்மந்தப்பட்டது போனோம்னா, சோம்பல், சில பேர் எப்போயுமே லேசியாக இருப்பாங்க, அவங்க அந்த நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாத நோய்கள், கீழ்வாதம், பல்வியாதி, அஜீரண கோளாறு, நாள்பட்ட புண், ஆஸ்துமா, காசநோய், டிபி, தோல் சுருக்கம், மலட்டுத்தன்மை, மூட்டு எலும்புகள், மூட்டு வலி, முழங்கால் வலி, முடக்குவாதம், வாயு தொல்லைகள், வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்,
உடல் உறுப்புகள் இழந்து போகிறது, சில பேருக்கு வந்து சில அங்கீகீனம் இருக்கும், உடல் அங்கீகீனம் இருக்கும். அடுத்து கால் தொடர்பான பிரச்சனைகள், நீண்டகால நோய்கள், சில பேருக்கு ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் இருக்கும். அது மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க அந்த செவ்வாய்க்கிழமை 11 to 12 சனி ஓரையில் போனீங்கன்னா எல்லாம் கம்ப்ளைண்ட் சரியாக போயிடும். அந்நேரம் அந்த சுலோகத்தை சொல்லிட்டு போனோம். ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து வழிபாடு, கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும். 18ஆம் பட்டு கருப்பணசாமியோ ஐயப்பனையோ ஆஞ்சநேயரோ வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா 100க்கு 100 சக்ஸஸாக முடியும். அடுத்து புதன்கிழமை அபிஜித் யோகம் எந்த நேரம் வரும் சார்? 11 to 12. அந்நேரம் என்ன வர? சூரிய உரை. சூரியன் தகப்பன், பிதுர்காரகன், ஆத்மகாரகன். மீனராசிக்கு 6 கூடையவன். கடன் கொடுக்குறது வாங்குறது இது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு போகலாம், நோய் நொடியை பார்க்க போகலாம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகலாம். சரியா? உங்களுக்கு ஆகாதவன் எதிரி ஒருத்தர் இருந்தானா அவன் சம்மந்தப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யலாம். சூரிய ஒளியில் அப்பா வழி உறவுகளை பார்க்கலாம், அப்பா வழி உறவு முறைகளை பார்க்க போகலாம். பங்காளி பிரச்சனைகள், அதுபோக வந்து பாகப்பிரிவினை பிரச்சனைகள், திருமண மாமனார் விஷயம் இதெல்லாம் பார்க்க போகலாம். மனைவியை கொடுத்த மாமனார் இவங்க விஷயத்துலலாம் போகலாம். அதுபோக வந்து விளையாட்டு வீரர்கள் இவங்களை இது சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். பிரயாணம் போகலாம். அதுபோக அரசு சம்மந்தப்பட்ட காரியம் பார்க்கலாம். சரியா? அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் நீங்கள் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அரசு அதிகாரிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யலாம். மேலதிகாரிகள் இவங்களெல்லாம் ஊர் பெரிய மனுஷன், நாட்டாமை, ஆன்மீக தலைவர்கள் இவங்களெல்லாம் பார்க்க போகலாம். நகை சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். சரியா? ஓகே நேயர்களே. அதுபோக வந்து நீங்கள் வந்து இப்போ சில வணிக வளாகம், லாட்ஜு, போர்டிங் அண்டு லாட்ஜு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, மால்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் சம்மந்தப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட காரியம் சாத்தியப்படும். அதுபோல் வீட்டுக்கு மாடி எடுக்கிறது, கூரை போடுறது, வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இது மாதிரி காரியங்கள் எடுத்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கிழக்கு பக்கம் ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா சக்ஸஸாக முடியும். ஸோ நீங்கள் வந்து புதன்கிழமை அந்த அபிஜித் காலத்தில் 11 to 12 கிழக்கு பக்கம் ஒரு காரியமாக போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸாக முடியும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தொழில், எந்தெந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா அரசு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்க, அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த நேரம் நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ், ஆர்ஐ, விஏஓ, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, அப்புறம் யூனிஃபார்ம் சர்வீஸ், இராணுவம், போலீஸ் இது மாதிரி வேலை, மருத்துவ சம்மந்தப்பட்ட வேலைக்கும் போகலாம். எம்பிபிஎஸ், மெடிக்கல், ஃபார்மசி, எரிபொருள், ஃபீவர் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் பங்கு இது சம்மந்தப்பட்ட காரியங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கமிஷன், கான்ட்ராக்டு, அதுபோக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து மூலிகைகள், சித்தா, ஆயுர்வேதா இது சம்மந்தப்பட்ட காரியங்கள், தங்க வேலைகள், தங்கத்தை உருக்கிறது, ரசாயனத்துறை, ஆன்மீகம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட காரியங்களும் பண்ணலாம். அப்புறம் வெகுஜன தொடர்பில் நம்ம வந்து ஒரு கடை வச்சுருக்கேன் சார், ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன், லேமினேஷன் பண்ணுறேன், சரியா? இது மாதிரி வேலைகளும் பார்க்கலாம். கட்டடம் கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். கட்டடம் கட்ட சம்மந்தப்பட்ட பொருட்களும் போகலாம். அது போய் அப்பா சம்மந்தப்பட்ட தொழில்கள், பரம்பரை தொழில்கள், பூர்வீக தொழில்கள் அது சம்மந்தப்பட்ட காலத்தையும் பண்ணலாம். குலசாமி கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக மியூசிக்கல், நாட்டியம் இது மாதிரி காரியத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணலாம். ஜோதிடம், மாந்திரியம், தாந்திரிகம் இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து விவசாயம், சூப்பர் விவசாயம் பண்ணலாம். சூரிய உரையில் விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஏற்பாடு பண்ணலாம். மரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், விதை சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் செய்யலாம். சில பேருக்கு வந்து இந்த பாம்பு பிடிக்கிறது, பாம்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் போகலாம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். உடல் உபாதைகள் என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தோன்னா உடல் உபாதைகள்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் என்ன பொருட்கள் வாங்கலாம் சார் அப்படின்னம்னா, பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கார ஐட்டம் வாங்கலாம். காரமான பொருட்கள் நீங்கள் வீட்டுக்கு வாங்கினீங்கன்னா நல்லதாக பார்க்கப்பட்டது. கோதுமை, தேன், தங்க நகைகள், செம்பு, சரியா? அதுபோக வந்து வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், உஷ்ணமான பொருட்கள்லாம் வாங்கலாம். சூடான பொருட்கள், எலக்ட்ரிக்கல் அப்ளிகேன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்கும். சரியா நேயர்களே? அடுத்து வந்து உடல் உபாதைகள், நோய் காரகத்துவங்கள், தலைவலி, தீராத தலைவலி இருக்குன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் டாக்டரை பார்க்க போகலாம், ட்ரீட்மெண்ட் போகலாம். கண் நோய், காய்ச்சல், பசி இல்லாமல் இருக்கிறது, வயிற்றுப்போக்கு, இருதய நோய், ஹார்ட் பேஷண்ட். அடுத்து பித்தம், உடம்புல பித்தம் நிறைய ஏறிடுச்சு, பித்த மயக்கம், தலை சுத்தல் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அதுபோக வந்து வெப்பத்தாக்கு, ஐஸ்வரி, வேர்க்குரு, அக்கி வருது, வேனக்கட்டி வருது இது மாதிரி காரத்துக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பார்க்க போகலாம். அந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் அந்நேரம் போகும்போது கண்டிப்பாக அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகணும். ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி. அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலை போய் சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு போகலாம். இல்லைனா காலையிலேயே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது. நான் அடுத்த வரேன் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய சொன்னோம்னா வீடியோவில் எடுத்து கூடிரும். 2 மணி நேரம் பேசுவேன் நான். 2 மணி நேரம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. லக்கண ரீதியாக சொல்லலாம். மீனராசியில் ஒவ்வொரு லக்கண ரீதியாக ஒவ்வொரு காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷத்தை சொல்லலாம். அதாவது 12 லக்கணம், 9 கிரகம்,
12 ஆதிபத்தியம், 9 காரகத்துவம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொன்னோம்னா இப்படியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். டெய்லி மீனராசிக்கு வீடியோ போடலாம். இப்போ இன்றைக்கி மீனராசிக்கு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மீனராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு வக்கரம், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சூரியன், புதன் வக்கரம். சந்திரன் இன்றைக்கி எங்கே இருக்கிறார் சாமி அப்படி பார்த்தோம்னா, சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுவாதியில் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதுவும் முக்கியமான வேலையெல்லாம் பார்க்காதங்க மீனராசி. ஸோ இப்படி சொல்லலாம். ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் நவம்பர் 25 வரைக்கும். இந்த அமைப்பை வச்சு வீடியோ போடலாம். இதை வச்சுட்டு தினமும் பலன் சொல்லலாம். சந்திரனை மையப்படுத்திக்கிட்டு சந்திரனுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, சந்திரன் நின்ற நட்சத்திரநாதனுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பலன்கள் சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அப்படியே அக்யூரஸியாக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே வரும். 3 நட்சத்திரத்துக்கும் வரும். பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி 3 பேருக்கும் வரும். ஆனால் என்னால் முடியாது. நான் உங்கள் ராசிக்கு மட்டும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது. ஜாதகம் பார்க்கணும், மற்ற ராசிக்கு பேசணும், பூஜை புனஸ்காரம், கோயில் குளத்துக்கு போகணும், இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவுமே உங்களுக்கு பிரயோஜனமான தகவல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் உங்களுக்கு எது முக்கியமாக படுதோ அதை எடுத்து செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. பிரச்சனை தீரும், அவ்வளோதான். சரியா? அப்படி தான் சொல்ல முடியும். பிரச்சனை தீரும். அடுத்து வந்து வியாழக்கிழமை வந்து அபிஜித் காலம் வந்து சந்திர ஓரை, அருமையான ஓரை, ராசிக்கு வேண்டியவன் ஓரை, ராஜ யோகாதிபதி. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பூர்வ புண்ணியம் கிடைக்கும், தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கும், பூஜை பண்ணலாம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமாக இருக்கும், பிள்ளைகளோட திருமணம், படிப்பு, வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும், தாய்வழி உறவுகள் நல்லா இருக்கும், பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களை நல்லா செய்யலாம். ஸோ சந்திர ஓரையில் நீங்கள் வந்து ஏகப்பட்ட காரியத்தை பண்ணலாம். சந்திரன் வந்து முக்கியமான கிரகங்க. சந்திரன் வந்து மீனராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி. ஸோ சந்திர உரையில் வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதனுடைய நாள். சரியா? தாய் வழி உறவுகளை பார்க்க போகலாம். அக்கா சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். வயதில் மூத்த அக்கா இருப்பாங்களா அவங்க, அண்ணி, மாமியார், பெண்கள் சம்மந்தப்பட்ட உறவு முறையில் உள்ள காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வியாபாரம் பண்ணலாம். சரியா? நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள். இப்போ வந்து நீர் சம்மந்தப்பட்டதுனா கடல் கலந்து போகிறது, கடலில் மீன் பிடிக்க போகிறது, ஆறு, ஏரி, குளம், இது சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல பக்கமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வந்து வடமேற்கு திசை. சரியா? அது மாதிரி வடமேற்கு திசை சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பீச்சில் வேலை இருக்குது, பீச்சில் கடை போட்டிருக்கேன்னா நல்ல வியாபாரமாக இருக்கும். ஆத்தோரம், கடலோரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்ட நோய்களை காட்டிலும் உணவுப் பொருட்கள் சொல்கிறேன் நான். எந்தெந்த உணவுப் பொருட்களை வாங்கினீங்கன்னா அந்த நேரத்தில் யோகம் இருக்கும். வியாழக்கிழமை 11 to 12 அரிசி, பால், தயிர், ஆரஞ்சு பழம், முலாம்பழம், குங்குமப்பூ, பூசணி, திரவிய பொருட்கள், இனிப்பு, உப்பு, பால் பொருட்கள் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமியும் ஐஸ்வர்யலட்சுமியும் கூடயே வந்துடுவா. அஷ்டலட்சுமி நவநீதம் கூடயே வந்துடும். அந்த நாள் அன்றைக்கி, அந்த ஓரை அன்றைக்கி அந்த ஓரை சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கினோம்னா அந்த பொருட்கள் வீட்டில் வத்தாது. வீட்டில் வந்து மகாலட்சுமியோட கடாட்சம் அப்படியே இருக்கும். இதில் ஏதோ ஒன்று வாங்கினா போதும், எல்லாம் வாங்கின அவசியம் கிடையாது. வியாழக்கிழமை 11 to 12 ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு 20 ரூபா கொடுத்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா மகாலட்சுமி அப்படியே வீட்டில் உட்காந்துருப்பா. இவ்வளோதாங்க. இதை பார்த்து செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? அடுத்து என்ன தொழில் செய்யலாம் சார் அப்படின்னா, உணவு வகை, சாப்பாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஹோட்டல், காய்கறி, பழங்கள், நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பியூட்டி பார்லர், ஐஸ் பார்லர், ஐஸ்கிரீமு நிறைய இருக்குது. ஜூஸ் கடை, அதுபோல் கலை, திரைப்படம், இலக்கியம், அப்புறம் வந்து சுகாதாரம், ஹெல்த்து, அடுத்து சுற்றுலா சம்மந்தப்பட்ட வேலைகள், வாகனம், வண்டி வாகனம், கோஆபரேட் ஸ்டோர், வெள்ளை நிற பொருட்கள் நிறையா இருக்குது. வெள்ளை நிற பொருட்கள் நிறையா இருக்குது. பால், சுண்ணாம்பு, உப்பு, சரியா, வெள்ளை கலரு, இப்படி வெள்ளை கலர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எது வேணால் செய்யலாம். அரிசி, பச்சை அரிசி, மாவு, ஜீனி, இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிறைய செய்யலாம். அதுபோல் எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்மந்தப்பட்ட காரியங்கள், வர்ண சாயங்கள், காப்பி, டீ கடை ஆரம்பிக்கலாம். அது மாதிரி நெல் முதலீடு பண்ணலாம். நெல் சாகுபடி பண்ணலாம். முட்டை வியாபாரம் சிறப்பாக இருக்கும். முட்டையும் வெள்ளையத்தானே இருக்குது. அடுத்து கோழிப்பண்ணை, பருத்தி, பால், உப்பு, சுண்ணாம்பு, காலவாசல், அடுத்து புஷ்பங்கள், பூக்கடை, பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட கடைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, சினிமா, நாடகம், கதை, கட்டுரை, இலக்கியம், கவிதை, பியூட்டி பார்லர், முக அலங்காரம், ஒப்பனை, அதுபோக வந்து போக்குவரத்து சம்மந்தப்பட்டது, பயணம் சம்மந்தப்பட்டது, எங்கேனாச்சும் டூர் பிரயாணம் போயிட்டு வரலாம். பட்டை தீட்டும் தொழில்கள், பட்டை தீட்டுறதுலாம் தெரியுமில்ல உங்களுக்கு, பாலிஷ் போடுறது, அடுத்து வாசனை திரவியம், கண்ணாடி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேரில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுபோல் குரோட்டோன்ஸ், கீரை வகைகள் இதெல்லாம் போடலாம். அது சம்மந்தப்பட்ட பயிர்களுக்கெல்லாம் விவசாயம் பண்ணலாம்.
சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வந்து 2 வடமேற்கு தென்கிழக்கு 2 பக்கமும் போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட்டு துணி சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணலாம். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட காரியத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து நோய் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகலாம், டாக்டரை பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இருக்குது. மனித வாழ்க்கையில் எல்லாமே இருக்கே. பாலியல் நோய்கள், செக்ஸுவல் நோய்கள், அடுத்து தோல் நோய், அப்புறம் ஜன்னி, குளிர், இருமல், கபம்னா என்ன, குளிர்ச்சி தான். அடுத்து சின்னம்மை அல்லது தட்டம்மை, சோம்பல், மண்ணீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, சில பேருக்கு சுவாச பிரச்சனை இருக்கும், ரெசிபரி, அது மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த வேலைக்கிழமை 11-12 டாக்டரை பார்க்க போகலாம். மனநோய், சித்தப்பரமை போயிடுது, வலிப்பு நோய், ஃபிக்ஸு, டைபாய்டு, சைனஸ், கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், வீக்கம், இரத்த அசுத்தங்கள், பகட்டு, பைத்தியம், வயிற்று வலி, குளிர் சுபகரம், அது என்ன நிறைய பேருக்கு ஜன்னி வந்துடும், சரியா, அது சரி இருக்காது. ஞாபகம் மறதி, சில பேருக்கு அந்த வியாதி இருக்கும், செலக்டிவ் அம்னீசியா அப்படிம்பாங்க. சொல்ல வேண்டிய நேரத்தில் மறந்துடுவாங்க, செலக்டிவ் அம்னீசியா. ஆஸ்துமா, சீதள நோய், மூச்சு கோளாறு, சளி சம்மந்தப்பட்ட நோய், சந்தேக புத்தி, விட்டமின் பி குறைபாடு, விட்டமின் பி ஹீமோகுளோபின் குறைஞ்சி போகிறது, விட்டமின் பி நிறைய பிரச்சனை, சரியா. இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களாம் வேலைக்கிழமை சந்தர் உரையில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்படி நிறையா சொல்லியாச்சு, சரியா. பார்த்துக்கோங்க, அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த இதை செஞ்சிங்கன்னா யோகம் இருக்கும். யோகம்னா என்ன, நம்ம பார்த்து செய்கிறதான். அந்த நேரங்காலம் பார்த்து செஞ்சிட்டோம்னா அது யோகமாக மாறும். யோகங்கிறது என்ன, சேர்க்கை தான், கூடுறதுன்னு அர்த்தம். யோகம்னாலே என்ன, சேர்க்கை, கூடுறது, கூடி வருது தான் யோகம். அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் உரை, சரியா. அபிஜித் யோகம் வந்து செவ்வாய் உரையில் வரும். செவ்வாய் வந்து உங்கள் ராசி 2-9 கடுவன். குடும்ப சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணலாம். பணம் கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கம், படிப்பு, ஆரம்ப கல்வி, அப்பா சம்மந்தப்பட்ட காரியங்கள், கோயில் குளத்துக்கு போகலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சகோதர வழியில் சில இணக்கம் இருக்கும். அண்ணன் தம்பி காரியங்கள், பங்காளி பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்த்து வச்சிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். சகோதர வழிகள், பெண்ணின் ஜாதகத்தை பார்க்க போகலாம். அப்புறம் வந்து மருமகன், சித்தப்பா, இளைய மைத்துனர், இவங்க விஷயமாக சில காரியங்களை நீங்கள் கொண்டு போகலாம். அதுபோல் அரசாங்க விதியில் அரசாங்க அதிகாரிகள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகலாம். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்க போகணும், மற்றவங்களை பார்க்க போகணும், இதெல்லாம் பார்க்க போகலாம். போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உரையில் போனீங்கன்னா சக்ஸஸாக முடியும். சில பேர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறையா நடப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய் உரையில் போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக முடியும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தொழில் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, தொழில் வந்து நிறைய தொழில் இருக்குது, சரியா நேர்களே. அதுக்கு முன்னாடி என்ன பொருட்கள் வாங்கலாம் அதை பார்ப்போம். உணவுப் பொருட்கள், இது மாதிரி உணவுப் பொருட்களை அந்த செவ்வாய் உரையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சியம் இருக்கும். துவரம்பருப்பு, மிளகாய், சுக்கு காப்பி, இஞ்சி, கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு, கத்திரிக்காய், புளி, சீனிக்கிழங்கு, பூவளம்பழம், இது மாதிரி பொருட்கள், காய்கறி பொருட்கள், பலசரக்கு பொருட்கள் வாங்கினீங்கன்னா அந்த செவ்வாயோட அனுக்கிரகம் இருக்கும், முருகப்பெருமானோட அனுக்கிரகம் இருக்கும். கருவேப்பிலை வந்து செவ்வாயோட அனுக்கிரகம், சரியா. கருவேப்பிலை, அதெல்லாம் கருவேப்பிலையை வந்து எல்லோரும் சாப்பாட்டில் சேர்த்துக்குருவாங்க, ஆனால் தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலை யாரும் சாப்பிட மாட்டாங்க, மனத்துக்கு தான் போட்டிருப்பாங்க, ஆனால் கீழே போட்டுருவாங்க. ஆனால் கருவேப்பிலையில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அடுத்து தொழில் காரகத்துவம், மக்கள் நலப்பணி, மக்களை பாதுகாக்கிறது, அரசியல்வாதிகள், அதுபோக செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறை, தீயணைப்பு வீரர்கள், இராணுவ வீரர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், டீ ஷாப், காஃபி ஷாப், அடுத்து இயந்திரம், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒர்க்கு, எலக்ட்ரானிக்ஸ், மின்சாதனம், இது சம்மந்தப்பட்ட தொழில், ரீட்டெயில் அவுட்லெட், இது மாதிரி வேலையில் பார்க்கலாம். மருத்துவ சம்மந்தப்பட்ட வேலையும், குறிப்பாக ஜர்ஜன், அறுவை சிகிச்சை, அடுத்து வந்து அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்பெஷலிஸ்ட்டு, மெக்கானிசம், பூமி சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டு, கட்டிட கமிஷன், பூமிக்கு போர் போடுறது, நிலத்தை உழுவுறது, நிலத்தை சரி பண்ணுறது, அடுத்து வந்து கமிஷன் கான்ட்ராக்ட், எஸ்டேட்டு, விவசாயம், ஆராய்ச்சித்துறை, எரிபொருட்கள், தாது பொருட்கள், தரைக்கீழ தோண்டி எடுக்கிறது, கடப்பா, செலப்பு, ஜல்லி, மணல், இது கட்டட சம்மந்தப்பட்ட பொருட்கள், வக்கீல் சம்மந்தப்பட்டது, சிகை அலங்காரம், முடி வெட்டுறது, அப்புறம் வந்து பியூட்டி பார்லருக்கு போகிறது, மின்சாரம் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் ஷாப் பொருட்கள், ஃபார்மசி, ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட் அண்டு சிமெண்ட் கடை, அடுத்து உருக்கு ஆலைகள், உருக்குறது, பதப்படுத்துறது, அடுத்து வந்து சரீர பயிற்சி, ஜிம்முக்கு போகிறது, உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது, உடற்பயிற்சியாளர்கள், பிடி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, அடுத்து வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போகிறது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே. கொல்லப்பற்ற இன்ஜினியரிங் ஒர்க்கு, வெப்ப சம்மந்தப்பட்ட வேலைகள், பல்லு சம்மந்தப்பட்ட வேலைகள், பல் டாக்டரை பார்க்க போகிறது, அறுவை சிகிச்சை டாக்டரை பார்க்க போகிறது, அப்புறம் வந்து விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு போகிறது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்க போகிறது, அதுபோக வந்து திருடு ஆயிடுச்சுன்னா திருடனை பார்க்க போகிறது, அது மாதிரி நாவிதர், முடிவெட்ட போகிறது, இது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணலாம். அதுபோக வந்து கராத்தே, மல்யுத்தம், குத்துச்சண்டை, இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த விளையாட்டில் போய் கலந்துக்கலாம், போட்டியில் கலந்துக்கலாம். அதுபோக உடற்பயிற்சி, மற்ற போட்டிலாம் இருக்குல்ல, கபடி போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி, என்ன இதெல்லாம் நிறைய நடக்கும், ஊரில் நடக்கும். அது மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா
வெற்றி வாகை சூட்டுவீர்கள். அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை அந்த செவ்வாய் உரையில் வந்து எந்தெந்த நோய்க்கு குணமாகும் டாக்டரை பார்க்க போகலாம் அப்படி பார்த்தோம்னா அதையும் சொல்லலாம். சரியா? வெட்டு காயங்கள் உடம்புல, விபத்தாகி எதனாச்சும் பிரச்சனை, ஆக்சிடெண்ட், விந்து இழப்பு, விந்து வந்து சரியாக இல்லை, விந்து வந்து நிற்க மாட்டேங்குது, சீக்கிரம் போயிடுது, அப்படி இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் உரையில் போய் டாக்டரை பார்க்க போனீங்கன்னா அதுக்கு சரியான மருந்து கொடுப்பாங்க. விந்து நிற்கும். ஒரு ஆணுக்கு வந்து விந்து நிற்கணும், உடல் உறவு பண்ணும்போது விந்து நீடித்து நிற்கணும். டக்குன்னு கலந்து போயிடுச்சுன்னா திருப்தியாக எல்லாம் போயிடும். இது ரொம்ப முக்கியம். இதை நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி தான் அந்த கம்ப்ளைண்ட் தெரியும். சரியா? அதை விந்து இழப்பு, விந்து விட்டவன் நொந்து சாவாம்பாங்க. அதனால் விந்து வந்து ஒரு முக்கியமானது ஆணுக்கு. அதுமாதிரி பெண்ணுக்கு வந்து அந்த சூழலம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேருமே அதை கம்ப்ளைண்ட்டாக வச்சுக்கணும். அடுத்து வந்து நாய்க்கடி இருந்தாலும் நாய்க்கடிக்கு மருத்துவம் பார்க்க போகலாம். ரத்த குறைபாடு, ரத்த இழப்பு, ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரு, சில பேர்த்துக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சரியா? பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு டாக்டர் போகலாம். ரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போகிறது. அடுத்து இதய நோய்ங்கிறது நிறையா இருக்குது. சரியா? இதய சம்மந்தப்பட்ட நோய், மலச்சிக்கல், அதுபோல் பித்த நீர், அப்புறம் அடிக்கடி தாகம் எடுக்கிறது, முகத்தில் பற்கள், நிறைய பேருக்கு பற்கள் வந்துடும். அந்த டீனேஜில் வந்து பற்கள் வந்துடும். அந்த பற்கள் வரவங்களாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் உரையில் டாக்டர் பார்க்க போனீங்கன்னா சரியாக போயிடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சரியாயிடும். உடம்புல தளிப்பு, பித்தம், தசை அறுவை சிகிச்சை, பல் சம்மந்தப்பட்ட நோய்கள், தசை மசில் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை அந்த செவ்வாய் உரையில் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா சரியாயிடும். இதுதான் யோகம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் இருந்தாலே ஒரு பெரிய செல்வம். குறைவற்ற செல்வம்னு இருக்கான். நோய் இல்லாத வாழ்க்கையே குறைவற்ற செல்வம். நோய் எப்போயுமே வரக்கூடாது, கொஞ்சம் வயசுலேயும் வரக்கூடாது, வயசான காலத்தில் வரக்கூடாது. சில பேர் சொல்லலாம், எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நான் அப்படியே இருப்பேன், அடித்து வச்ச மாதிரி இருப்பேன், எனக்கு ஒன்றும் கிடையாது, எதை வேணாலும் சாப்பிடுவேன், எங்கே வேணாலும் படுப்பேன், எங்கே வேணாலும் எந்திப்பேம்மா. 70 வயசில் மாட்டிக்கிடுவான். 70 வயசில் அவன் மாட்டின சங்கதி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 20 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அது 70 வயசில் கஷ்டப்பட்டுருவான். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னு எல்லாம் போட்டு அமைக்கிறோம். இதுதான் மனித வாழ்க்கையில். ஜெயலலிதா அம்மாவை பாருங்கள், எப்படி நடிச்சது, எப்படி இருந்துச்சு, மகாராணியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் காலில் விழ வச்சது. ஊரில் இருக்கிற எல்லாரும் காலில் விழுந்தான், ஆம்பளை எல்லாம் காலில் விழுந்தான், அப்படி இருந்துச்சு. சரியா? 3 தடவை முதலமைச்சராச்சு. 1992, 2006, 2001, அடுத்து 2 வருஷம் வந்துச்சு. 4 தடவை ஜெயிச்சிச்சு. அதில் 3 தடவை முதலமைச்சராக இருந்துச்சு. 4ஆவது தடவை கொஞ்சம் ஒரு வருஷத்துலேயே இறந்து போயிடுச்சு. ஆனால் கடைசியில் அந்த அம்மா இதில் இருந்தது, ஆஸ்பத்திரியில் ஒரு 75 நாள் இருந்துச்சு. அந்த அம்மா பட்ட கஷ்டம் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அது வெளியே வந்து சொல்லலை. ஏன்னா வெளியே வர்றதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா என்ன கஷ்டப்பட்டுச்சுன்னு அந்த அம்மா கிட்ட தான் தெரியணும். அது தெரியாமல் போயிடுச்சு, புரியாத புதிராகவே ஒரு மர்மமாகவே போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, யாராக இருந்தாலுமே ஒரு நேரம் வந்து கடவுள் வந்து அப்படி ப்ராக்கெட் போட்டுருவார். எந்த காரியத்தையுமே வந்து நம்ம வந்து மற்றவனுக்கு தெரியாதுன்னு நினச்சி செய்யக்கூடாது. கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஐசியூ அப்படிம்பாரு, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், ஐசியூ. இந்நேரம் வீடியோ கேட்குறவங்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள். என்ன ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். எவ்வளோ பேர் கேட்குறாங்க தெரியல மீனராசியில், இருந்தாலும் சொல்கிறேன். ஐசியூ அப்படின்னா நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எவன் ஒருத்தன் கடவுள் நம்மளை பார்க்கலன்னு அட்டூழியம் பண்ணுறானோ அவனை தூக்கி ஐசியூவில் போட்டுருவாங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்களே இன்டென்சிவ் கேர் யூனிட், அவசர சிகிச்சை பிரிவில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த ஐசியூ ஒன்று தான், இந்த ஐசியூ ஒன்று தான். கடவுள் பார்க்குற ஐசியூ வந்து அங்கே அந்நேரம் போய் போடுவான். அந்நேரம் எல்லாத்தையும் நினைப்பான், ஆக ஐசியூவில் போட்டாங்களே, நம்ம இதுன்னு நினச்சோமே, யாருக்கு இதெல்லாம் செஞ்சோமே, இப்படி இருந்தோமே, அப்படி இருந்தோமே, எல்லாத்தையும் சுயபரோசனை செய்கிற இடம் தான் அந்த ஐசியூ, ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஐசியூ. இந்த ஐசியூ வந்து கடவுள் பார்ப்பார். ஐசியூ, நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நல்ல வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து சனிக்கிழமை அபிஜித் யோகா எப்போ சார் வரும் அப்படின்னா 11-12 புதன் வரை. அருமையான அமைப்பு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, நல்லா செய்யலாம். சரியா? படிப்பு சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். கல்வி அறக்கட்டளை, படிப்பு, அறிவு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம். நண்பர்களை பார்க்க போகலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம். சரியா? நிறைய செய்யலாம். புதன் சம்மந்தப்பட்ட வரையில் எல்லா வேலையும் பார்க்கலாம். நாடகம், இயலிசை, நாடகம், ஆடல், பாடல், திரைப்படம், சின்னத்திரை, எழுத்து ஒர்க்கு, டேபிள் ஒர்க்கு, சிஸ்டர் லேட்டோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தாய்மாமனை பார்க்க போகலாம், தத்துப்பிள்ளை எடுக்கலாம், தத்துப்பிள்ளை கொடுக்கலாம், வாங்கலாம். சொந்த பந்தத்தை பார்க்க போகலாம், நண்பர்களை பார்க்க போகலாம், காதலியை பார்க்க போகலாம். எல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணலாம். சரியா நேர்களே? கணித சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஓவியம், ஆடல், பாடல், வியாபாரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணலாம். மந்திர தந்திர காரியத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். புரோக்கர் வேலையும் பார்க்கலாம். சரியா? புரோக்கர் வேலை, இடைத்தரகர்கள் புரோக்கர் வேலையும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடைகண்ணிக்கு போகலாம், வியாபார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், பள்ளிக்கூடம், பூங்காவுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டு அப்படி எடுத்துகிட்டோம்னா வயிறுக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, ஸ்கின்னு பிரச்சனை, தொழுநோய், லெபரசி, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, மலட்டுத்தன்மை, அடுத்து குடல் நோய்கள், தோல் நோய்கள், மனநல தடுமாற்றங்கள், படை, சொறி, சிரங்கு,
இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த சனிக்கிழமை புதன் உரையில் போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சரியாயிரும். அதுபோல் தொடை புண்கள், டான்சில்கள், தொண்டையில் இருக்கல அது சம்மந்தப்பட்ட விஷயம், ஊமை, பேச்சு கோளாறு, வாய் வரமாட்டேங்கு, திக்கு வாய், அடுத்து வந்து வழுக்க விழுந்துடும் கொஞ்சம் வயசில். மாப்பிள்ளைக்கு வயசு எவ்வளவு 30 வயசு, ஆனால் மண்டையில் முடியல. அவங்களாம் வந்து புதன்கிழமை டாக்டரை பார்க்க போனாங்கன்னா ஏதோ 4 முடி முளைக்கும். அடுத்து படை, வெண்குஷ்டம், மரத்து போகிறது, இது மாதிரி வேலைகளுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் புதன் உரையில் போனீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்து வியாபாரம், என்ன பொருள் வாங்கலாம் சார்னா பாசிப்பருப்பு வாங்கலாம். சரியா, மாட்டு தீவனங்கள், பாசிப்பருப்பு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா வற்றாத வளத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் எதை ஆரம்பிக்கலாம், எதை ஆரம்பித்தா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சமாளிக்கலாம்னா வியாபாரம், டீச்சர் வேலை, பத்திரிக்கை துறை, பதிப்பகம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, புத்தகம் வெளியிடுறது, எழுத்து, பேச்சு சம்மந்தப்பட்டது, தபால் துறை, கொரியர் சர்வீஸு, தரகு வேலை, சட்ட சம்மந்தப்பட்டது, வக்கீல் வேலைகள், இன்ஜினியரிங் ஒர்க்கு, டிசைன் வேலைகள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, எந்த ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, பத்திரிக்கை துறை, அப்புறம் சிற்பம், ஓவியம், கதை கட்டுரைகள், கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, விண்வெளித்துறை, அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, மொழி பெயர்ப்பாளர்கள், இலக்கணம், இலக்கியம், கட்டுரை, கவிதை, நாவல், இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பார்க்கலாம். ஒருத்தர் நாவலாசிரியர் இருக்கிறாரு, அந்த நேரத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். சனிக்கிழமை அந்த புதன் உரையில் அது சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். பட்டிமன்றம், பேசுகிறது, வைக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து பச்சை சம்மந்தப்பட்ட பொருட்கள், காய்கறி வாங்கலாம், காய்கறி கடை வைக்கலாம், எழுத்து சம்மந்தப்பட்டது, புத்தகம் சம்மந்தப்பட்டது, சிற்பங்கள் சம்மந்தப்பட்டது, வாசனை பொருட்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். வடக்கு திசை வெற்றியை கொடுக்கும். அந்நேரம் நீங்கள் வடக்கு திசை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா வெற்றியை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுது நேர்களே. ஓகே, ரைட்டு. இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம், நிறைய இருக்குது. அடுத்த 2 வீடியோவில் லக்கண ரீதியாக சொல்கிறேன். மீனராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 லக்கணம், அப்புறம் 9 கிரகங்கள், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த கிரகங்கள் எப்படி கோஆர்டினேட் ஆகும் நான் சொல்கிறேன். அது தசாபுத்தியில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகும் அதுவும் சொல்கிறேன். ஏன்னா தசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு. சரியா, கேது திசை, சுக்கிர திசை, புதன் திசை, இது மாதிரி திசையில் வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ராக்ட் ஆகும் அதையும் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிறைய தகவல்களை சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பேச்சு, மூச்சு எல்லாமே வந்து ஜோதிடம் தான், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா, மீனராசிக்கு சொல்கிறதா இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் டைம் அதிகமாகிடும். சனிக்கிழமை புதன் உரைக்கு போகிறவங்க ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க, இல்லைனா 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டு போங்க, இல்லைனா பெருமாளை கும்பிட்டு போங்க. ஸோ அன்னைக்கு கிழமைக்குள்ள தெய்வத்தை கும்பிட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து நிறைய தகவல் வச்சுருக்கிறேன், தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். போன வீடியோ போட்டிருந்தேன், குலசாமியை பற்றி போட்டிருந்தேன், நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தகவல் சொல்லியிருக்கிறேன். இன்னும் குலசாமியை பற்றி நிறைய தகவல் இருக்குது, சொல்கிறேன். அடுத்து வந்து மீனராசிக்கு இப்போ இருக்கிற அமைப்பு தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். சரியா, இந்த புதன் திசையிலேருந்து போடுறேன். ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் திசையில் தான் பருப்பீங்க. ஸோ புதனுக்கு அடுத்து கேது, சுக்கிர திசை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சுக்கிர திசை தான் மத்தியம வயதில் வரும். சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 4 திசைக்கும் எப்படி இருக்கும், லக்கண ரீதியாக எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு அந்த சூட்சுமத்தை சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். எது தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. இப்போ இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. அதுபோக தினமும் வந்து நீங்கள் அந்த கணபதியை கும்பிடணும். சரியா, யோக கணபதி, மீன ராசிக்குள்ள யோக கணபதியை வந்து காலையில் கும்பிடணும். காலையில் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5:05க்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா அந்த யோக கணபதி நாமத்தை சொல்லணும். ஓம் யோக கணபதியை நமக்கான ஒரு 11 தடவை சொல்லுங்கள், எல்லாம் சரியாக போயிடும். சரியா, இப்போ 7:30 சென்னையில் இருக்கும்போது விநாயகர் வழிபாடு பண்ணணும், யோக கணபதியை கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஃபோட்டோ வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. சித்தர், அந்த நட்சத்திர சித்தர்கள், யோக கணபதி, அப்புறம் இந்த மந்திரம், சரியா, இந்த அபிஜித் யோகத்துக்கு உள்ள மந்திரம், இது வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் கேட்கணும், கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடாது. வாட்ஸ்அப்பில் கேட்டால் தான் இமேஜ் அனுப்ப முடியும். கமெண்ட் பாக்ஸிலலாம் இமேஜ் அனுப்ப முடியாது, டெக்ஸ்ட் தான் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இந்த அபிஜித் யோகம் அனைத்து வளங்களின் நலங்களை கொடுக்கும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு தேக அறுக்கத்தையும் தீர்க்காலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.